அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது குரூப் 2 மற்றும் குரூப் 2A சர்வீசஸ். டேட் பாருங்கள், 18/11/2025 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய டேட்டு. ஸோ நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். அடென்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறது தான். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஓகேங்களா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா, எவ்வளோ வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து குரூப் 2 சர்வீசஸ்ஸு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீசஸ் ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சி வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அப்போ 2025 குரூப் 2 மற்றும் 2A நோட்டிஃபிகேஷன் போது, அதாவது 15/7/2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு. அந்த டேட்டில் குரூப் 2க்கு வந்து 50 வேக்கன்சி, குரூப் 2A 595 வேக்கன்சி ஓகேங்களா. இப்போ 11/A/2025 சொல்லிட்டு ஒரு அடென்டம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 18/11/2025 இந்த டேட்டில் 32 வேக்கன்சி வந்து குரூப் 2க்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. குரூப் 2Aக்கு வந்து பார்த்திங்கன்னா 593 வேக்கன்சி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து பாருங்கள், 50 வேக்கன்சி தான் கால்ஃபர் ஆகிருந்திருக்கு குரூப் 2வில், ஒரு 32 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே 595 வேக்கன்சி கால்ஃபரில் இருந்துச்சு, 593 வேக்கன்சி, பாதிக்கு பாதி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ டோட்டலாக மொத்தமாக வந்து குரூப் 2வில் 82 வேக்கன்சி, குரூப் 2Aவில் 1188 வேக்கன்சி ஓகேங்களா. 1188 வேக்கன்சி ப்ளஸ் ஒரு 82 வேக்கன்சி ஓகேங்களா. ஸோ 1270 வேக்கன்சி டோட்டலாக இப்போ இருக்குது. 1270 வேக்கன்சி குரூப் 2 மற்றும் 2Aவோட சேர்த்து இவ்வளோ இருக்குது. ஆனால் ரிலீஸ் பண்ணப்போ பாருங்கள், 50 + 595 கிட்டத்தட்ட 645 வேக்கன்சி தான் இருந்திருக்கு. 645லேருந்து 1270க்கு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் எழுதும்போது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதாவது நோட்டிஃபிகேஷன் வரும்போது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எக்ஸாம் எழுத போகிற அந்த டைமில் வேக்கன்சி மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், அல்லது அதே வேக்கன்சி இருக்கலாம் ஓகேங்களா. சில டைம் வந்து எக்ஸாம் முடிஞ்சு இன்க்ரீஸ் ஆகும், சில டைம் கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகும், சில டைம் 2-3 டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சு ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே ஒரு டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, கவுன்சிலிங்க்கு முன்னாடி ஜஸ்ட் 1 வீக் பிஃபோர் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது 1 ஆர் 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வரைக்கும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக 3 டைம்ஸ்னால் அப்படி சொல்லலை, 3 டைம் வரைக்கும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா. ஸோ மினிமம் ஒரு டைமாவது இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. அதனால தான் நம்ம எப்போயுமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணோம். எக்ஸாம் எழுதும்போது எப்போதுமே நல்லபடியாக நம்ம எக்ஸாம் எழுதணும். வேக்கன்சி கம்மி தான், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணியிருக்கும், இதில் ஒரு 50 வேக்கன்சி, இதில் ஒரு 595 வேக்கன்சி, வெறும் 645 தான் இருக்குது, இதுக்கு போய் நம்ம போட்டி போடாட்டி என்ன, இதில் போய் நம்ம எக்ஸாம் எழுதாட்டி என்னான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் இருந்திருப்பாங்க, அல்லது சரியாக படிக்காமல் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. பட் இப்போ பாருங்கள், இது அப்படியே கிட்டத்தட்ட டபுள் மடங்கு ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ 1270 அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன, இப்போ இந்த இதில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கங்க, 82 × 10 ப்ரீலிமினரியில் 1:10 அடிப்படையில் செலக்ட் ஆகும். ஸோ 820 பேர் இந்த குரூப் 2 அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கு ப்ரீலிமினரியிலேருந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றவங்க 820 பேர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1188 × 10, அதாவது 1:10. ஸோ அப்படின்னா 11,880
கிட்டத்தட்ட வந்து தேர்வாகிறவங்க ப்ரீலிமினரிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க ஒரு 12,000 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தேர்வாக போகிறாங்க. இது வந்து குரூப் 4ல் ஒரு வேகன்சி குரூப் 4ல் வேகன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10,000க்குள்ளே இருக்குது. அதுவும் ரீசெண்டாக வந்து ஒரு 5,000 அல்லது 7,000 இந்த மாதிரி தான் வேகன்சி வந்துட்டுருக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீலிமினரியில் கிட்டத்தட்ட 12,000 கேண்டிடேட்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு நவுறாங்க. அடுத்த கட்டத்துக்கு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நவுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன ஆகுனா, இது குரூப் 4 விட இது வந்து ப்ரீலிமினரி ஒப்பிடும்போது இது அதிகம்தான். குரூப் 2 அதாவது குரூப் 4 ஒப்பிடும்போது இந்த ப்ரீலிமினரியில் வந்து அதிகம்தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 2 கிட்டத்தட்ட 5,000 வேகன்சி கிட்ட இருந்துச்சு. ஒரு 2,500 வேகன்சி இருந்துச்சு. அதுக்கு முந்தின குரூப் 4ல் 5,000 வேகன்சி இருந்துச்சு. சாரி, குரூப் 2ல் சொல்கிறேன். இதுக்கு முந்தின குரூப் 2ல் ஒரு 2,500 வேகன்சி. அதுக்கு முந்தின குரூப் 2ல் ஒரு 5,000 வேகன்சி. 5,000 வேகன்சினா என்ன, 50,000 பேர் வந்து ப்ரீலிமினரிலேருந்து மெயின்ஸுக்கு வந்து தேர்வானாங்க. ஸோ இதில் ஒரு லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும். ஸோ அதனால தான் நோட்டிஃபிகேஷனை பார்க்காதீங்க, நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய வேகன்சியை பார்க்காதீங்க, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எப்போதுமே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அது எத்தனை போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேகன்சி பின்னாடி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆகணும். நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் எழுதணும். நமக்கு கொஞ்சம் வந்து ஒரு 2 கொஸ்டினோ 1 கொஸ்டினோ கம்மியாக இருக்குது, அவ்வளோ 2 கொஸ்டினில் வேலை போக போகுது, அல்லது 1 கொஸ்டினில் வேலை இழக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இங்கே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வேலை கிடச்சிரும். ஸோ அதனால தான் நம்ம நல்லபடியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா நமக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சேன். வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது ஒரு பக்கம் இருக்கட்டும், ப்ளஸ் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் எந்த எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும், குரூப் 4ஆக இருக்கட்டும், குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா பின்னாடி வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ பேர் வந்து பதட்டப்படுவாங்க. எப்படின்னா, வேகன்சி கம்மியாக இருக்குது, நம்ம அதனால் சரியாக எழுத முடியாது, எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு எக்ஸாம் சரியாக எழுதாமல் விட்ருவாங்க, வேகன்சி கம்மியாக இருக்குன்ட்டு. சில பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணாமல் விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ் நியூஸ் பார்க்கும்போது ஐயோ அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோமே, ஐயோ எக்ஸாம் ஒழுங்காக எழுதாமல் விட்டுட்டோமேன்ற பதறவங்க தான் அதிகமான நபர்கள் இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸாம் வேகன்சி எவ்வளோ வந்தாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பெஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா வேகன்சி பின்னாடி இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு அது கை கொடுக்கும். தேங்க்யூ.